வணக்கம். கதைகள் சொல்லும் கருத்துகளுக்காக உங்கள் ராஜி. இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, குரங்கும் முதலியும் அப்படிங்கிற கதை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ளார போகலாம். ஒரு நதியில் முதலை ஒன்று வசித்து வந்தது. அந்த நதிக்கரையோரம் இருந்த ஒரு பெரிய மரத்தில் குரங்கு ஒன்று வசித்து வந்தது. முதலையும் குரங்கும் நண்பர்களாக பழகி வந்தனர். ஒரு நாள் பெண் முதலை ஆண் முதலையிடம் தன் ஆசையை தெரிவித்தது. எனக்கு நாளா குரங்கோட இதயத்தை சாப்பிடணும்னு ஆசை. உன்னால அதை எனக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த பெண் முதலை ஆண் முதலை கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு ஆண் முதலை யோசிச்சது. அதுக்கு என்ன, என்னோட குரங்கு நண்பனை நம் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுகிறேன். அவன் வந்ததும் அவனை கொன்னுட்டு இதயத்தை உனக்கு தரேன், நீ சாப்பிடு அப்படின்னு ஆண் முதலை சொல்லிச்சு. அடுத்த நாள் ஆண் முதலை தன் குரங்கு நண்பனை விருந்திற்கு கூப்பிட்டது. குரங்கும் அதற்கு சம்மதித்து முதலையின் முதுகின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு சென்றது. பாதி தூரம் ஆற்றி கடந்ததும் ஆண் முதலை குரங்கிடம் பேசியது, உன்னை இப்போ எதுக்கு என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு தெரியுமா? விருந்துக்கு தானே அப்படின்னு குரங்கு கேட்டுச்சு. அதுதான் இல்ல, என்னோட மனைவி உன்னோட இதை கேட்ட குரங்கு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. அந்த பயத்தை வெளியே காமிச்சிக்காம கொஞ்ச நேரம் யோசிச்சது. ஐயோ, நீ இதை முதல்லயே சொல்லக்கூடாதா? என்னோட இதயத்தை மரத்து மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப நான் உன் கூட வந்தது புரோஜனமே இல்லையே அப்படின்னு அந்த குரங்கு கவலைப்படுவது போல நடிச்சது. அந்த முட்டாள் முதலையும், இல்ல நம்பி, அப்படியா, இப்பவே உன்னை கரைக்கு கொண்டு போய் விடுறேன், நீ மரத்து மேல ஏறி உன்னோட இதயத்தை எடுத்துக்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுச்சு. முதலை அந்த குரங்கு கரைக்கு கூட்டிட்டு வந்து விட்டுச்சு. குரங்கு மரத்து மேல ஏறிக்கிட்டு, யாராவது இதயத்தை மரத்து மேல வைப்பாங்களா? முட்டாள் முதலையே, உன்னை நம்பியதற்கு எனக்கு நல்ல பாடம் கற்பிச்சிட்ட. உன்னோட போக்கு எப்பவுமே மாற்ற முடியாது அப்படின்னு இந்த குரங்கு முதலையோட நட்பை கைவிட்டுச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, உண்மையான நட்புக்கு நம்ம உயிரை கூட தரலாம், ஆனா பொய்யான நட்பை நம்பி எப்பவும் நம்ம ஏமாறக்கூடாதுங்கிறது தான் இந்த கதையோட நீதி. இதுவே இக்கதை சொல்லும் கருத்து. வணக்கம். அடுத்த கதையில பார்க்கலாம்.